அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ருத்ராஜன் பேசுறேன். இன்னைக்கு திருமணத்தை பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கும் நிறைய பேர் திருமண பொருத்தம் பார்க்க வராங்க. ஸோ பார்க்க பொருத்தம் எதுவுமே பொருந்த மாட்டேங்குது. அதுக்கு முதல் காரணம் அந்த பொண்ணுடைய ஜாதகத்திலேயோ இல்ல உங்களுடைய மகளுடைய ஜாதகத்திலேயோ உங்களுடைய மகனோட ஜாதகத்திலேயோ அவங்களுக்கு குரு பலம் இருக்கணும். அதாவது தன்னுடைய ஜென்ம ராசிக்கு கோச்சார குரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோச்சாரத்துல பார்த்தீங்கன்னா யாருக்கு திருமணம் பார்க்குறோமோ, அதாவது அலைன்ஸ் பார்க்குறோமோ அவங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா கோச்சாரத்துல குரு 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துல இருந்தா அவங்களுக்கு குருபலம் உண்டாகுன்னு அர்த்தம். அந்த நேரத்துல அவங்க திருமணம் கைகூடி வரும்னு அர்த்தம். அது மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோச்சார ரீதியா குரு மிதுன ராசியில இருக்கிறாரு. அப்ப எந்தெந்த ராசிக்கு குருபலம் சொல்லி பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு குருபலம் இருக்குது, சிம்ம ராசிக்கு குருபலம் இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்கு குருபலம் இருக்குது. அதே போல தனுசு ராசிக்கும் கும்ப ராசிக்கும் இந்த 5 ராசிக்கு தான் குருபலம் இருக்கு. இந்த ராசிக்காரங்களுக்கு சீக்கிரம் திருமணம் கைகூடி வரும். மீதம் உள்ள ராசிகளுக்கு ஜூன் மாசம் 1ஆம் தேதி தான் குரு பயிற்சி ஆகுது. அவங்களோட ஜாதக ரீதியா 7ஆம் அதிபதி தசையோ 7ஆம் அதிபதி புத்தியோ வரும்பொழுது கண்டிப்பா திருமணம் கைகூடி வரும். அது இல்லாம சுக்கிர தசை சுக்கிர புத்தி கைகூடி வரும். ஸோ அவங்களோட ஜாதகத்தையும் ஒரு பக்கம் பார்க்கலாம். நான் கோச்சார ரீதியாக தான் சொன்னேன். நன்றி, வணக்கம்.